திருச்சிற்றம்பலம். எம்பிரான் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த திரு ஏகம்பர் ஆனந்த களிப்பு பாகம் 1. ஆனந்தம் ஆனந்தம் தோழி கம்பராடும் திரு விளையாட்டினை பார்க்கில் ஆனந்தம் ஆனந்தம் தோழி. ஒன்று விட்டு ஒன்று பற்றாமல் என்றும் ஒன்று விட்டு ஒன்றினை பற்ற வல்லாருக்கு ஒன்றும் இரண்டும் அல்லாமல் நின்ற ஒன்றினை வாசகம் ஒன்றில் அளிப்பார். இதன் பொருள், ஒன்றை விட்டு ஒன்று பற்றாமல், உலகத்து பொருள்களில் ஒன்றை விட்டு மற்றொன்றில் ஆசை கொள்ளாமல், எப்பொழுதும் உலக ஆசையை விட்டு ஒன்றாக, ஒரு முதல்வனாக, பரம்பொருளாக, தலைமை பொருளாக இருக்கக்கூடிய ஒன்றினை, அந்த பரம்பொருளை பற்றிக்கொண்டு, அப்படி பற்றுவதனால் ஒன்றும் இரண்டும் அல்லாமல் நின்ற ஒன்றினை, அந்த சுதாத்வீத முக்தியாகிய இரண்டர கலத்தலாகிய ஒன்றுதல் என்கின்ற நிலைப்பாட்டினை வாசகம் ஒன்றில் அளிப்பார். குரு வடிவாகி வந்து உபதேச மாத்திரத்தில் கொடுத்து அருளுவார் என்று இந்த அடி நமக்கு விளக்குகின்றது. ஒன்று விட்டு ஒன்று பற்றாமல், உலக விடயங்களிலே நாம் அனுபவிக்கின்ற காலத்திலே ஒன்றை விட ஒன்று சிறந்தது, ஒன்றை விட ஒன்று சிறந்தது என்று மேலும் 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 அவாக்கொண்டு பற்றுக்கொண்டு நிற்காமல், ஒரு பொருளாக, தனி முதல்வனாக, நிலைத்த பொருளாக இருக்கக்கூடிய பெருமானை பற்றினோமேயானால், ஒன்றாக இருக்கக்கூடியவன், அநேக உயிர்களாக இருக்கக்கூடியவன், உயிர்களோடு ஒன்றாக வேறாக உடனாக இருக்கக்கூடிய பெருமான், அந்த அத்துவீதத் தன்மையை உணர்ந்த நிலையிலே எப்பொழுது ஆன்மாக்கள் இறைவன் நம்மோடு இருக்கின்றான் என்பதனை உணர்வு பூர்வமாக உணர்கின்றதோ, அப்பொழுது இறைவன் குருநாதராக வந்து உபதேசத்தை அளிக்கின்றார் என்று முதல் பாடலிலே நமக்கு காட்டுகின்றார் சிவஞான சுவாமிகள்.